சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதான் நீ தொட்டா வேற மாதிரி இருக்கும். இப்போ யோசேப்பு தொட்டா வேற மாதிரி இருந்துச்சு. அதே மற்றவங்க தொட்டாங்க அது விளங்கலை. பேதுரு தொட்டா குணமாகுது, மற்றவங்க தொட்டா குணமாகலை. இட்ஸ் அன் அனாயிண்டிங். சரி, நம்மளுக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு, அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒன்று வச்சிருப்பாரு. இதை புரிஞ்சுக்கணும், இதை விசுவாசிக்கணும். இது விசுவாசிக்கும் போது தான் நம்மளுக்கு அது வெற்றி வரும். யூ கேன் ஷவுட் டு த லார்ட் அண்ட் சே, நீங்கள் சொன்னீங்க அதனால விசுவாசிக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு ஐயோ அவனுக்கு ஒண்டி மல்டிப்ளை ஆகுது எனக்கு மல்டிப்ளை ஆகலன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இதுதான் பொதுவாக நம்மகிட்ட இருக்க டிஃபெக்ட். நம்ம ஆண்டவர் தன்னை அவரோட நடந்தா இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் நடக்கிறேன், அதனால பெனிஃபிட் ஆகிறேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன், நான் 7 வருஷத்தில் பூர்ணமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது.